தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்ன பேச்சுன்னா தாவேகா போராட்டம், மரணங்கள், லாக்அப் மரணங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. போராட்டத்தில் கலந்துகிட்ட தாவேகா தலைவர் விஜய் சாரிலாம் எங்களுக்கு வேண்டாங்க, நீதி தான் வேணும், அது மட்டும் இல்லாம சாரி மாடல் ஆட்சிங்க நீங்க என்ன போக அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை பேசியிருக்கிறாரு. பாப்போமா? உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம்